தமிழ்நாட்டில் பிப்ரவரி இறுதியில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகுமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. பிப்ரவரி இறுதி நாட்களில் பரவலாக சில மாவட்டங்களில் மிதமான மழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில வரக்கூடிய கோடை காலங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கும். அது எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் சொல்றோம். ஆனால் உறுதியாக பிப்ரவரி இறுதியில பரவலாக சில மாவட்டங்களில் மழை பொழிவுகள் பதிவாகிட்டு அதுக்கப்புறம் கோடை காலமும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும். வரக்கூடிய பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்க போகிறது. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு பிப்ரவரி 20 முதல் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகும். இப்போதைக்கு நமக்கு 34 டிகிரி செல்சியஸாக இருக்கு. அது நாட்கள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரமானது அதிகரிக்காம வெயிலுடைய தாக்கம் தான் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய மாதங்கள் கோடை காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால வெப்பநிலையானது மேலும் உயரக்கூடும். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு கூடுதல் வெப்பம் தான் நமக்கு தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாக போகிறது. உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு அதிகரிக்கும். எல்லா நாட்களுமே கனமழை இருக்க போறது கிடையாது. வரக்கூடிய மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரைக்கும் எல்லா நாட்களும் மழை இல்லாம ஏதேனும் ஓரிரு நாட்கள் மட்டும் பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும்னு கேட்டிருந்தீங்க. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது தொடங்கும் அப்படின்னா குறிப்பா அந்த மே இறுதியில தான் நமக்கு பருவமழை தொடங்கும். அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது மேற்கு தொடர்ச்சி மட்டும் கிடையாது, கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் உறுதியாக காத்திருக்கிறது. அப்போ மே மாதங்கள் வரைக்கும் பகுதியாக ஒரு சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை இருக்கும். இதற்கு இடையில ஏப்ரல் மாதத்துல நமக்கு தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைலாம் இருக்கு. ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல வங்கக்கடல் பகுதிகளில் சில தாழ்வு பகுதிகள் உருவாகும் போது தமிழ்நாட்டுக்கு வரப்போறது கிடையாது. இருந்தாலும் அது வடக்கு திசை மற்றும் வடமேற்குல நகர்ந்து குறிப்பாக அந்த மேற்கு வங்கம், ஒரிசா கடற்கரை நோக்கி நகரும் பொழுது நமக்கு கடலோரத்துல ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். அது எப்போ எந்த தேதியில நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் சொல்றோம். தற்போதைக்கு எந்த விதமான ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம நிச்சயமா நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ கோடை காலங்களில் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் கரையை கடக்க போறது கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தாழ்வு பகுதிகள் உருவாகி ஒரிசாவிற்கோ அல்லது மேற்கு வங்கத்திற்கோ போகும்போது இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் பகுதியாக ஆங்காங்கே மழை பொழியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மழை வர வாய்ப்பு இருந்தால் உறுதியாக உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டும் அறிவிக்கப்படும்.